போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இப்ப டெய்லி சேலஞ்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நேத்து அதே போல இன்னைக்கும் வந்து டெய்லி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாயந்தரம் 6 மணிக்கு வந்து டெஸ்ட் உங்களுக்கு அதிகமான டீமோட ஆப்ல போயிட்டு இருக்கு. நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லியுமே இது வந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கும். அடுத்து 18 நாளைக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எப்படி எழுதுறது, டெஸ்ட்டுக்கான பிளான் என்ன, டெஸ்ட் நான் எங்க போய் எழுதுறது, டெஸ்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகல, டெஸ்ட் வந்து லாக்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்ப எழுத முடியுமா, இல்ல நான் வந்து டெஸ்ட்டுக்கான டைமிங் முடிஞ்ச பிறகு எழுத முடியுமா, எனக்கு பிளானே என்னன்னு தெரியல, இதுக்கான பிடிஎஃப் நான் எங்க போய் டவுன்லோட் பண்றது, ஆப் நேம் என்ன, அதே போல இன்னும் நிறைய டவுட் வந்து தொடர்ந்து கேட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த தயவு செஞ்சு சரியா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? டீடைல்டா வீடியோ கொடுத்துருக்கோம். முதல்ல பிளான் கொடுத்தோம். சரிங்களா? என்ன படிக்கணும்னு சொல்லியிருந்தோம், எவ்வளவு நாள் இருக்கு போகுது, எவ்வளவு டெஸ்ட் இருக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டீம்ல நானும் விஜயன் சார் மட்டும் தான் இப்போதைக்கு வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வேற யாரும் இல்ல. சோ இங்கிலீஷ் மீடியம் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? சோ முடிஞ்ச வரையும் ஃப்ரீயா டெஸ்ட் ஆப்ல என்ன மாதிரி எங்களால் அப்டேட் பண்ண முடியுமோ அதிகமான டீமோட ஆப்ல அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோர்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். அந்த கோர்ஸ்க்கு ஒரு மினிமம் ஃபீஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். 50 rupees அப்படின்னு வச்சிருக்கோம். அது நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் போயிட்டு நீங்க டெஸ்ட் நாங்க வந்து ஃப்ரீயாவே அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க எழுதலாம். பை நோ கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சாயந்தரம் 6 மணில இருந்து 10 மணி நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இதையே வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதே போல என்னோட மார்க் ரேங்க் எப்படி நான் செக் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ காலையில 6 மணிக்கே உங்களுக்கு ரிப்போர்ட் நான் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்தேன். டெஸ்ட் 1க்கான ரிப்போர்ட் நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதுல யாரெல்லாம் 20 மதிப்பெண்களுக்கு மேல வாங்கியிருக்கோம், 35 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். சோ அதுல வந்து யாரெல்லாம் 20 கொஸ்டினுக்கு மேல ஆன்சர் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ரிப்போர்ட் வந்து ப்ராப்பரா அதுலயே வந்திருக்கும். அதுல ஃபீட்பேக்குமே நான் கொடுத்துருந்தேன். எவ்வளவு மார்க் நீங்க வாங்கியிருந்தா நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தா நீங்க என்ன பண்ணணும், 20 மதிப்பெண் வரலையும் 20 மதிப்பெண் கீழே வாங்கியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், இது எல்லாமே டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆக போகுது, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, அவ்வளவுதான். நான் வீடியோக்கான டைமிங் அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? டெஸ்ட்டுக்கான பிளானா இருக்கலாம், டெஸ்ட் எப்படி எழுதணும்ன்றதா இருக்கலாம், எப்படி எழுதணுன்றதை மறுபடியும் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் இயரும் கொடுத்தோம், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் கொடுத்துருந்தோம். நிறைய டைம் வந்து டெஸ்ட் எப்படி எழுதுது, ஹவு டு அட்டெண்ட் த டெஸ்ட் அப்படின்றதே தனித்தனியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதையுமே நீங்க பார்க்காம மறுபடியும் வந்து வீடியோக்குள்ள கமெண்ட் சார் ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சோ அதுக்கு பதில் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு வீடியோ கூட நீங்க முழுமையா பார்க்காம உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சோ கமெண்ட்ஸ்ல மட்டும் கேட்டீங்கன்னா பரவாயில்ல, போன் பண்ணி கேக்குறீங்க, வாட்ஸ்அப்ல கேக்குறீங்க, தொடர்ந்து சேம் என்ன சொல்றது, தெரியாத ஒரு விஷயமா தான் பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப அதே சந்தேகத்தை கேக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து வெறுமனே பிடிஎஃப் மட்டும் கொடுத்துட்டா எழுதிக்கோங்கப்பா அப்படின்றோம் அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட், உங்களோட மார்க் இது எதுவுமே அனலைஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு ஆன்லைன் டெஸ்டா வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆன்லைனுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னா இப்ப ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்லாம் நடக்குது, இல்ல பேங்க் எக்ஸாம் நடக்குது, அதாவது ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இதையும் வந்து ஆன்லைன் கொண்டு வராங்க. இல்ல கொண்டு வரவே தேவையில்லை, கொண்டு வந்தாங்கன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய டெஸ்ட் லெவலை மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டூல் ஆன்லைன் டெஸ்ட் தான். அதையும் உங்களுக்கு பெஸ்டா ஒரு பிளாட்ஃபார்ம்ல அப்டேட் பண்ணி கொடுக்காங்க. உங்களோட மார்க் தெரியும், உங்களோட ரேங்க் தெரியும், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கன்றத செக் பண்ண முடியும். சோ இவ்வளவு பெனிஃபிட் கொடுத்து இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும். சோ திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது ஒரே விஷயம் தான், தயவு செஞ்சு எல்லாமே சரியா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க, ஸ்டோர்ல போறீங்க, கோர்ஸ்க்குள்ள போயிட்டு டெஸ்ட் எழுத போறீங்க. டெஸ்ட்டுக்குள்ள போனாதான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கோம், அதே போல ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன வேணும்ன்றதையும் சொல்லிடுறோம், அதே போல டெஸ்ட் அங்கேயே அப்டேட் பண்றோம். எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. நீங்க எப்ப வேணாலும் போய் எழுதிக்கலாம். சரிங்களா? மத்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கீங்கன்னா எப்ப வேணாலும் போய் எழுதிக்கலாம். இது வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுனால கரெக்டா அந்த டேட்ல டெய்லி சேலஞ்ச் அப்படின்றனால அந்த டேட்ல அன்னன்னைக்கு அந்த டைமிங்ல எழுதி முடிங்க. ஏன்னா நீங்க அடுத்த நாள் எழுதிக்கலாம் அப்படின்னு டைம் கொடுக்குறோம்ல, நீங்க படிக்காம இல்ல அதையே வந்து தள்ளி போட்டு போவீங்க. சோ அதுக்காக இது பேரே டெய்லி சேலஞ்ச் தான் வச்சிருக்கோம். சோ டெய்லியும் நம்ம படிக்கக்கூடிய பேஜஸ் ஒரு 30 பேஜ் தான் கொடுத்துருக்கோம். அந்த 30 பேஜ் படிக்க ரொம்ப டைம் எடுத்துட்டு போறதில்ல. சோ அந்த 30 பேஜஸ் படிச்சுட்டு அந்த ஒரு டெஸ்ட்ல நம்ம எவ்வளவு மார்க் வாங்க போறோம் அது டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு ஒரு 15 டேஸ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரியும். நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 18 டேஸ் நம்ம வைக்க போறோம். சோ அப்படின்னும் போது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நீங்களே உணர முடியும். ஆப்லயுமே அதுக்கான கிராஃப், மேப் இது எல்லாமே வரும். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க, கொஸ்டின் எப்படி தப்பு பண்றீங்க, கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, நீங்க என்ன மாதிரி ஆன்சர் பண்றீங்க, மத்தவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆன்சர் பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன மாதிரி டைமிங் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே வந்து ஆப்ல நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். அதுக்குதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கணும். ஒரு சிலர் கேட்டுங்க சார் ஆப்ல டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா பிடிஎஃப் கொடுக்கணும். ஆப்ல டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் ஆப்லயே தான் இருக்க போகுது. அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. வியூ சொல்யூஷன்,
எழுதி முடிச்ச உடனே வியூ ரிப்போர்ட் இருக்கும் சரிங்களா. உங்களோட மார்க் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். 2 மணி நேரம் கழிச்சு தான் ரேங்க் தெரியும். ஒரு சிலர் 10 மணி அந்த டைம்ல எழுதுவீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து நான் ரிப்போர்ட் வந்து அடுத்த நாள் காலையில கொடுத்துட்றேன். அந்த பிடிஎஃப்லயும் உங்களோட மார்க் ரேங்க்லாம் தெரியும் சரிங்களா. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் போய் ஆப்ல தான் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதையுமே நான் எடுத்து தனியா கொடுக்குறேன் சரிங்களா. இது செய்யணும்னே இல்லை, ஆப்லயே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் அப்படின்னு விட்டுட்டு போகலாம். ஆனா மறுபடியும் எடுத்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணுன்றதுக்காக எடுத்து அப்டேட் பண்றோம். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு மாதிரி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றத அந்த மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வரும்போது இன்னைக்கே ரிப்போர்ட்ல நீங்க பாத்துட்டீங்க, ஒரே மதிப்பெண்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரே மார்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒரே மதிப்பெண் நம்ம இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட் ரேங்க், ஓவரால் ரேங்க், இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஒரு டெஸ்ட் வரும். மொத்தமா வரோம் நம்ம பாட்டுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுங்க சார் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம லைவ் டார்கெட் எல்லாம் பார்க்கும்போது யூடியூப்ல உங்களை வந்து நம்ம செக் பண்ண முடியல. ஒரு யூடியூப் லைவ் டெஸ்ட் நானே வந்து உங்களுக்கு குரூப் 4ல ஒரு 40 லைவ் டெஸ்ட் நம்ம கொண்டு போயிருந்தோம். அதுலயே வந்து நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு 20 கொஸ்டினும் எவ்வளவு கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பேன். சோ 40 கொஸ்டின் போகும்போது எவ்வளவு கொஸ்டின் நீங்க சரியா ஆன்சர், எவ்வளவு தப்பு பண்ணீங்கன்றதை மானிட்டர் பண்ணுங்க. அதுதான் நமக்கு அடுத்த ஒரு டூல். வெற்றிக்கான ஒரே ஒரு படிக்கட்டுன்னா என்ன தோல்வி அடைஞ்சிருக்கோம், எது நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து உங்களோட தவறுகளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் திருத்திக்க முடியும். நம்மளே நம்மளை மேம்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் ஒவ்வொரு வீடியோல சொல்றதுதான். எல்லாருமே படிக்கிறாங்க, அதுல இருந்து அவங்கல இருந்து நீங்க எப்படி வேறுபட்டு இல்ல மாறுபட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்றது. வேறுபட்டா நான் படிக்காம இருக்கேன் அப்படி கிடையாது. எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நீங்க எந்த அளவுக்கு பெஸ்டா படிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. எல்லாரும் ஒரே விஷயத்த படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இன்புட் போட்டு நீங்க படிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்க, அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம், அந்த கேள்விகள் எல்லாம் எங்க இருக்கு, இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கணும். வெறுமனே வந்து நான் இது மட்டும் படிக்கிறேன் சார், இது மட்டும் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் நான் படிச்சுட்டு போறேன், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கான மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. சோ படிக்கிறதுக்கான டைம் நமக்கு இருக்கு. ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுத்துட்டோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இது போய் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. ஹவு டு அட்டெண்ட் தி டெஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. லேண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க சரிங்களா. சோ டெய்லி டார்கெட் போது அன்னைக்கு முடிஞ்சிடும், அடுத்த நாள் எழுத முடியாது. ஒருவேளை நீங்க அந்த 50 rupees பேமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 days டைம் இருக்கும், 50 நாட்கள் அக்சஸ் இருக்கும். அந்த டைம்க்குள்ள எழுதிக்கலாம். பட் என்ன பொறுத்தவரையும் டெய்லி சேனல் அன்னைக்குள்ள எழுதி முடிங்க, அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்காக தான் இது நடத்துறோம் சரிங்களா. அந்த டெய்லி சேலஞ்ச் எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு உங்களால முடிக்க முடியுதா, உங்க லெவலை நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டெய்லி சேலஞ்ச் ஆன்லைன் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரையும் ஒரு விஷயத்த சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. எங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு டைம் ஆகும். ஒரு கொஸ்டின் அப்டேட் பண்றோம், ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் டைம் எடுத்துக்கும். ஆப்ல அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு மறுபடியும் கமெண்ட் ரிப்ளை பண்ணா அதுக்கும் டைம் எடுத்துக்கும். எல்லாத்துக்குமே டைம் நமக்கு தேவை சரிங்களா. நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கும் டைம் தேவை. எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படுது சரிங்களா. அந்த டைமை முடிஞ்ச வரையும் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை சரிங்களா. ஸோ 2 பேர் தான் இருக்கும், முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதை கூட கேட்டிருந்தேன், உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா அது யாருமே மென்ஷன் பண்ணல. உங்களோட ஃபீட்பேக் என்ன மாதிரி டெஸ்ட் எழுதிருக்கீங்க, எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கமெண்ட்ல மென்ஷன். ஆனா ஒருத்தர் கூட அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல சரிங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு 4-5 பேர் பண்ணிருந்தாங்க, மற்றபடி வேற யாருமே பண்ணல. ஒரு சப்போர்ட், ஒரு 1200 பேர் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதுல ஒரு லைக் பண்ணுவோம், ஒரு கமெண்ட் பண்ணுவோம் கூட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நமக்காக மற்றவங்க ஏதாவது செய்யணும், ஆனா நம்ம எதுவுமே வந்து திருப்பி செய்ய மாட்டோம். இது வந்து டெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்ல, பொதுவா வந்து நம்மளுடைய ஹேபிட்ஸ் அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு விதமான சுயநலத்துக்குள்ள போயிட்டே இருக்குமோ அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கே வரலாம் சரிங்களா. சோ திரும்ப ஏதாவது நம்ம திரும்பி உங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் நல்லா இருக்கு அட்லீஸ்ட் அதையாவது சொல்லலாம். அது கூட நம்ம செய்யாம நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு டைம் இல்லையோ அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. சோ எல்லாருமே நினைக்கிறது ஒரு கமெண்ட் பண்ண டைம் இல்லை சார் அப்படின்னு நினைக்கலாம். பட் எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா டைம் தேவை சரிங்களா. முடிஞ்ச வரையும் நீங்களும் சரியான முறையில் ஒரு விஷயத்தை பின்பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லாமே கொடுத்துட்டோம் சரிங்களா. நீங்க எல்லாத்துக்கும் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சரியா ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வாங்க. அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சரிங்களா. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரிப்போர்ட்டும் கொடுத்துறோம், அதையும் ஃபாலோ ஒரு 15 days கழிச்சு உங்களுடைய லெவல் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வைக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே யூனிட் 8, யூனிட் 9, மேக்ஸ், ஹிஸ்டரி, இதுதான் அந்த 18 days வைக்க போறோம். தமிழ் மீடியம் மட்டும் தான் வைக்க போறோம், ஆப்ல மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரையும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வாங்க. எழுதக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்களும் எழுதட்டும் சரிங்களா. ஏன்னா ஃப்ரீயா தான் இருக்கும் போது யாருனாலும் எழுத முடியுதுதான். அதையுமே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையா. எல்லாருமே படிக்கட்டும், யாரு வந்து போட்டி போட்டு முன்னாடி வராங்களோ வரட்டும்.
நண்பர்களோட சேர்ந்து படிங்க, டீமா படிங்க, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான கட்டளை தவும் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.